पित्रे ब्रह्मोपदेष्टे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 559வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது ஊர்த்வ சாக்ரகன் என்பதாகும். ஊர்த்வ சாக்ரகன். சாக்ரகன் என்பது சமஸ்கிருதத்தில் ஒரு அழகான தொடர். அதாவது கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கன்னு அர்த்தம். மேலேயும் மிச்சம் வச்சிருப்பவரும் ஊர்த்வ சாக்ரகன். புரியல மிச்சம் வைக்கிறது. அதாவது நாம் தானம் பண்ணிருக்கிறச்சே கொஞ்சம் கையில் மிச்சம் இருந்தால் தான் நாம் பிழைக்கலாம். நம்ம நண்பர் ஒரு ஜோக் சொல்வார். பாரிஸ் கார்னரில் ஒரு ஆள் என்ன பண்ணால் ஒரு 100 ஒத்த ரூபா நோட்டு பண்டில் வச்சுட்டு இருந்தான். அதை வச்சுட்டு ஸ்டைலில் ஆள் பாரிஸ்காரர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிச்சைக்கார சாமி தர்மம்னு சொன்னோன்னே ₹1 போட்டான். அது 99 இருக்கவன்ட்ட புது நோட்டுக்கள். வீட்டுக்கு போகிறதுக்கு தனியாக காசு வச்சுக்கல, பஸ் வரணும். இவன் பஸ் வரல, பாரிஸ்காரன் நிற்கிறான். ஒரு பிச்சைக்காரனுக்கு ₹1 போட்டார், புது நோட்டு. அவ்வளோதான். அடுத்த சாமி தர்மம் சாமி தர்மம் சாமி தர்மம் சாமி தர்மம். ஒரே நிமிடத்தில் 99 நோட்டு காலி. பஸ்ஸுக்கு சார்ஜ் இல்லை, வீட்டுக்கு போகணும். அப்போ என்ன பண்ணாமல் திரும்பினான். ஐயா, எனக்கு ஏதாவது தர்மம் போடுங்க, நான் அவங்கள்ட்ட வீட்டுக்கு போய் சேரணும். அப்படி 4-5 பிச்சைக்காரர்கிட்ட பிச்சை கேட்டு ₹1 வாங்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அதனால் தானம் பண்ணினா தனக்கு மீதி தானே பண்ண முடியும். எவ்வளோ பண்ணாலும் மேலே கொஞ்சம் இருக்கணும், சாக்ரகம் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவன் தான் தானம் பண்ண முடியும். எம்பெருமான்கிட்ட குச்சேலன் வந்தான். இந்த கதை உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? குச்சேலனுக்கு 27 பிள்ளைகள். இப்படி அடிக்கடி உபன்யாசம் பண்ணுறாங்க புராணத்துலலாம். அப்படி ஒன்றும் பகுபூத்திரகான்னு தான் சொல்லுது. நிறைய பிள்ளைகள் பெற்றிருந்தான்னு சொல்கிறாரு வழிய ரிஷி. 27ன்னு அவர் நம்பரே சொல்லலை. எங்களை மாதிரி கதை உபன்யாசம் பண்ணுறாங்க, இமோஷனில் சும்மா ஒரு நம்பரை சொல்லிடுவாங்க. 4 பேர் சிரிக்கிறாயா, 10 பேர் பார்த்தா பரியாசம் பண்ணுற, 10 பேர் எங்கே இருக்கான்னு கேட்கக்கூடாது. நிறைய பேர் அர்த்தம். அந்த 27 இன்சிக்னிஃபிகண்ட். 27ங்கிற நம்பர் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதன் பொருள் நிறைய பிள்ளைகள், அவ்வளோதான். ஆனால் இங்கே 27ன்னு சொல்லி முதல் பிள்ளைக்கு அஸ்வினி, 2ஆம் பிள்ளைக்கு பரணி, 3ஆம் பிள்ளை கிருத்திகை, 4ஆம் பிள்ளை ரோகிணி, அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணின்னு பாட்டு பாடி உபன்யாசகர்கள்லாம் அவருக்கு 27 பிள்ளைகள்னு சொல்லிட்டாங்க.
அந்த கதையை ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுன்னு வரோம். ஒரு பையன் இன்றைக்கி கேட்டான், ஒரு வாத்தியார் சொல்கிறக்கிட்ட, எத்தனை நாளுங்க இந்த கதையை சொல்லுவீங்க? 27 பிள்ளை பெற்றா அவர் ஏன் ஏழையாக இருக்கணும்? ஏனுங்க, ஒரு ஆண்டுக்கு ஒரு பிள்ளை பிறக்கலாம், ஒரு பிரசவத்தில் 2 குழந்தை கூட பிறக்கட்டும். அப்படி பிறந்தாலும் கூட ஏதோ 1-2 பிரசவம் 2 குழந்தை ஆனாலும் குச்சேலருக்கு மூத்த பிள்ளை 25 வயசாக ஆகிடுவான்ல, கடைசி குழந்தை பிறகு 24 வயசாவது ஆகும். வேலைக்கு போக மாட்டானா? அப்புறம் அவர் ஏழையாக இருப்பார். அப்படியே அந்த பையன் கேட்குறான், என்ன பண்ணுறதுன்னார். நீ தான் சரியாக சொல்ல கதையை, நிறைய பிள்ளைன்னு சொல்லியிருப்பேன். அந்த 27 has no significance. நவதீர் நவா வேதம் சொல்கிறது. அவன் 810 பெட்டாலியனை இந்திரனை அடித்தான். பட்டபாஸ்கர் 810 நம்பர் கேட்காதையா, நிறைய பேர் அடித்தான்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த நம்பர் லூசஸ் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். அதே மாதிரி குச்சேலர் அவ்வளோ பிள்ளைகள், பகுபுத்திரகா குடும்பி. ஒரு இந்த பிள்ளைகளோட ஏழ்மையில் வரியத்தில் கஷ்டப்பட்டார். பால்யத்தில் கண்ணனோட படித்தவர். அவன் மனைவி சொன்ன, உங்கள் ஃப்ரெண்டு கிருஷ்ணனை பார்த்துட்டு வாங்களேன், பார்த்தாலே உங்களுக்கு குறைய தீர்த்துருவான். அவன்கிட்ட வெறுங்கையோடு போய் பார்க்கலாமாடி? அதுக்கு என்னன்னு சொல்லி அந்த அம்மணி யாச்சகம் வாங்கி 2-3 வீட்டில் யாச்சகம் வாங்கி அதையெல்லாம் இவருடைய கந்தல் உத்திரியத்தில் அப்படி முடிச்சு போட்டு கொடுத்துருக்கார். அதை எடுத்துகிட்டு வந்திருந்தார். துவாரகையில் கிருஷ்ணனை பார்த்த உடனே கொடுக்கணும், அதை முடிச்ச கொடுக்கணும். அவருக்கு கொடுக்க தோணலை. ஏன்னா அங்கே இருக்கிற செல்வ செழிப்பு பார்த்தார், அரண்டு போயிட்டார். இவன் எங்கே, நாம் எங்கே இந்த கல்லும் மண்ணும் கலந்துருக்க அவலை கொண்டு போய் உன்ட்ட கொடுத்தா அவன் சாப்பிடுவானா? நம்ம வீட்டு பட்சணத்தை அமெரிக்காவில் இருந்தது பேரை சாப்பிட மாட்டேங்கிறான், ஹைஜீனிக்காக இருக்காதுங்கிறான், தண்ணி வேண்டாம் வேண்டாம்னு பாட்டில் கொண்டு வரான். இவனுக்கு போய் நம்ம கொடுப்பதா என்று கூசி போனார் குச்சேல பகவான். ஆனால் கிருஷ்ணன் விடுறதா இல்லை. ஏண்டா குச்சேலா, அண்ணி சும்மா அனுப்ப மாட்டாளே ஒன்றை, எனக்கு ஏதாவது கொடுத்துருப்பாளே, அது கொண்டு வரலையா நீன்னு கேட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழியில் ஏதோ அவல்னார். அந்த அவலை பிரித்தா, எனக்கு அவல் ரொம்ப பிடிக்குமே, எப்படிடா சொன்னேன் அன்றைக்கி குச்சேலா, அன்னிக்கிட்ட கிருஷ்ணனுக்கு அவல் பிடிக்கும்னு, கொண்டாங்க அப்படின்னா அந்த அவலை எழுந்து வாயில் போட்டுக்கிட்டான். அவன் அவல் வாய் நிறைய போட்டுக்கிறச்சே ருக்மிணி தேவி பக்கத்தில் இருந்தா, விசிறிண்டே இருந்தா குச்சேலருக்கு. டப்புனு விசிறியை போட்டா, கொண்டாங்க அந்த அவல் முடியுன்னு எடுத்து வச்சுக்கிட்டான். ஏன் ருக்மிணி தேவி அவலை பிடிக்கின்றாள்? ஒரு உபன்யாசகர் சொல்கிறார், கணவன்கிட்ட உள்ள அன்பு தான், அது எத்தையாலும் சாப்பிட்டு செப்டிக் ஆகிடுதுனா வயிறுக்கீறு, அது எப்படி பண்ணி வச்சிடறான் அவள், அப்படிங்கிறதுனால செஞ்சாள் என்று ஒருவர் சொல்கிறார். தற்காலத்து அமெரிக்க நாகரிக மயக்கில் போகிறவர். இன்னொருத்தர் சொன்னார், இல்லை இல்லை, இந்த அவல் கிருஷ்ணன் சாப்பிட்டுட்டான், அந்த மீதி அவளையும் அவனே சாப்பிட்டான்னா தனக்கு கிடைக்காது பிரசாதம் என்று குச்சேலர் பக்தியோடு கொண்டு கொடுத்த அவள் தனக்கும் பங்கு வேண்டும் என்பதற்காக அன்னை பிடிக்கி வைத்து கொண்டார் என்று பக்தர் கணக்கில் சொன்னார். பக்தர் ஹைஜெனிக் நோக்கில் சொல்கிறார், பக்தர் நோக்கில் சொல்கிறார். இன்னொருத்தர் சொன்னார், அவர் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். கண்ணனுக்கு ஒரு பிடி அவல் கொடுத்துட்டானா குச்சேலன், அதுக்கே கண்ணன் அவனுக்கு குபேர செல்வத்தை தரணும். 2வது பிடி அவளையும் சாப்பிட்டுட்டா அப்புறம் என்ன பண்ணுவான், இவ்வளோ சாப்பிட்டு அவன் வீட்டில் வேலை செய்யலான்னு இவ்வளோ அழிச்சுட்டு போயிடுவான். குச்சேலர் வீட்டில் எடுபடி வேலை செய்யணும், ருக்மிணி 10 தேய்க்கணும், துணி உலர்த்தணும் குச்சேலர் பிள்ளைகளுக்கு, அந்த நிலை வந்துடும். ஆகையினால வேண்டாம் என்று பிடிங்கி வைத்து கொண்டார். அதனால் குச்சேலருக்கு செல்வம் நிறைய போனால் நம்ம செல்வம் வரிஞ்சு போயிடுவோம், நமக்கு மேலே சாக்கிரகம் இருக்காது என்று ருக்மிணி தேவி அதை பிடிங்கி வைத்து கொண்டாள் என்று சொல்கிறார். ஆனால் பகவான்கிட்ட எத்தனை கொடுத்தாலும் வத்தாத செல்வம் இருக்குது. ஏன்னா இவ இருக்காளே, அத்தை கூட அவள் மறந்து போய் அச்சத்திலே சொன்னாள்னு சொல்கிறார். திருவேங்கடமே ஆருக்கு எத்தனை அள்ளி கொடுத்தாலும் அவனுடைய செல்வம் வற்றவே வற்ற. திருவேங்கடமுடியானுக்கு எத்தனை பேர் வந்தாலும் வராட்டாலும் அவனுடைய உண்டியல் நிறைஞ்சுட்டே தான் இருக்கும். இன்றைக்கு உண்டியலில் பணமே விழல திருவேங்கடமுடியானுக்குன்னு சொல்லுவாள் யாராவது. நம்ம திருக்கோடியில் உள்ள கோயிலில் இருக்க ஒன்று 10 நாளாச்சு உண்டியில் ஒன்று சத்தத்தையே காணுங்கிற பட்டர் இல்லையா, காசாக போட்டிருப்பான். யாரையா போட போகிறா, ₹1 போடுவாங்க, டொக்குன்னு சத்தம் கேட்கும். உண்டியில் அந்த சத்தத்தை கூட காணும். நம்ம கோயிலுக்கு யார் போட போகிறான்னு இவங்க கேட்பாங்க. அப்போ திருவேங்கடமுடியானுக்கு அப்படி ஒரு நிலைமை வருவான். ஏன் அப்படி இருக்குன்னா, லக்ஷ்மி தேவி மார்பில் உட்காந்துருக்கான்.
அவள் பண்ண அனுகிரகத்தில் அப்படி நிற்கிறான் அவன். அதனால் அவனுக்கு ஊர்த்வசாகிரகன் என்று திறான். என்ன பண்ணாலும் அவனுக்கு மேலே பணம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளும் அடிமண் வட்டாது. வற்றாத கிணறு, வற்றாத செல்வம், அப்படி கொள்ள கொள்ள கொடுக்க கொடுக்க வற்றாத செல்வத்தை உடைய எம்பெருமான். இந்த அடிப்படையில் அவனை ஊர்த சாகிரகன் என்று நாரதர் சொல்கிறார். ரொம்ப டெக்னிக்கலான திருநாமம். அப்படிப்பட்ட ஊர்த சாகிரகன் நமக்கு அருள்வான் என்று இந்த திருநாமத்தை ஜெபிப்போமாக. அதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். ச ஊர்த்வசாகிரகஸ்வயாச்சகஞ்சனம் குபேரதுல்யமாததத் விபாதியः குச்சேலரக்ஷணம் பிரசித்தமஸ்தி தத் விதர்பபுத்திரிகா பிரபீதிதாதனே பிரபீதிதாதனே. ருக்மிணியை அஞ்ச வைத்த அவள் சாப்பாடு இருக்கே, அது தேவையில்லாத இடத்துல வந்தது. ஏன்னா இவனுடைய செல்வம் வற்றாது அவள் இருக்கிற வரைக்கும். ஆகினால் அன்பர்களே, இதற்கு பின்னணியை தமிழில் சொல்லும் பாசுரத்தை கேளுங்கள். குசேலன் கொடுத்த அவலை உண்கையில் உறுப்பினை அஞ்சி தடுத்த பேதமையே அள்ளி அள்ளி அவலை உண்டு வடக்கன் செல்வம் பல மடங்கு தந்தான். பல குபேரன், வடக்கன்ன குபேரன், பல செல்வம் குபேர செல்வத்தை கொடுத்தான். 1000 குன்றா செல்வன் ஊர்த்வசாகிரகன் என்ற பெயர் பெற்றோனே. ஊர்த்வசாகிரகாய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.